இது பாருங்கள், இதுதாங்க நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இது கிராமத்து தேரும்பாங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறது இதுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் நத்தை அப்படிம்பாங்க. அது கிடையாதுங்க. கடலில் கிடைக்கிறது இல்லை சங்கு, அந்த பெரிய சங்குலேயும் இது மாதிரி ஒரு பூச்சி இருக்குங்க. அந்த பூச்சி அது செத்து போய் அது அழிஞ்சு போன வேண்டியதான் அந்த நமக்கு சங்கா அது கிடைக்கிது. அதேமாரி தாங்க, அது பெருசாக இருக்கும், இது சிறுசாக இருக்குது. ஆனால் இது யாரையும் எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு பூச்சிங்க. இது இது எல்லா இடத்துலையும் இப்போ தென்படுறது இல்லைங்க. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, டெய்லி எங்கேனாலும் பார்க்கலாம். இன்றைக்கி டெய்லியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இதை பார்த்தாலே ஒவ்வொரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இதை தொட்டோம்னா அந்த முன்னாடி இருக்கிற தலை அப்படியே வால் எல்லாம் உள்ளே போயிடும். பார்த்தா ஒரு சின்ன கல் மாதிரி கிடக்குங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ இந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க. இது இல்லை இப்போ. நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது நிறையா இருக்கும். இப்போ காணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தேன், பல வருஷத்துக்கு அப்புறம். பள்ளிக்கூடத்துக்கு சின்ன வயசில் ஒரு 4ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க பார்த்தாங்கன்னா இது மறைந்துன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் நின்று 10 நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. அவ்வளோ அதிசயமானது இது ஒன்று. ஆமாங்க மக்களே, பாருங்கள். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், போயிட்டுருக்கு. அது முன்னாடி கீழே 2 சின்ன கொம்புமே இருக்குது இல்லைங்களா, மேலே 2 கொம்புமே இருக்குங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது தான் அதுக்கு கண், கீழே இருக்கிறது வாய்ப்பகுதி. இப்போ இதை தொட்டோம்னா அது அப்படியே உள்ளே வாங்கிக்கும். அந்த சங்கு மாரி இருக்கு இல்லையா, அதுக்கு அது உடம்பு. இந்த இனம் அழிஞ்சிருச்சுன்னா அது சங்கு. இது கடலில் இருந்தால் அது பெருசாக இருக்கும். இது தரையில் இருக்கிற பூச்சி, அதுவும் ஒரு பூச்சியிலேருந்து வர்றது தான் அந்த சங்கம். இதை பார்த்தீங்களா மக்களே, பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள்.